உலகத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டிடி தமிழ் வழங்கும் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் மண்ணின் மீது பாசம், தமிழ் மொழியின் மீது பாசம், தமிழ் கலாச்சாரத்தின் மீது பாசம், இயலிசை நாடகம் அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து மகிழ்வாக பல இடங்களில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் என்று உலகெங்கும் உள்ள தமிழர்கள், குறிப்பாக அயலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள், அவர்கள் மகிழ்ந்து வழங்குகின்ற இந்த தமிழ் பாலம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று மீண்டும் வரவேற்கின்றோம். அமெரிக்க நாட்டில் ஜெயக்குமார் என்பவர் பலருக்கு, நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் அயல் நாட்டினருக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுக்கிறார் பல வருடங்களாக. அது பாருங்கள், குறுகிய காலத்துக்குள்ள பயிற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் என்று அவர்கள் பதிவு செய்தார்கள். அவர்களுக்கும் அந்த குழுவினர் அத்தனை பேருக்கு நம்ம வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். Washington State பேசுகிறோம். என்னோட பேர் லதா சாந்தமூர்த்தி. நான் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் கமிஷனர் வாஷிங்டன் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஆன் த போர்ட் ஆஃப் ஏஷியா பசிபிக் கல்ச்சரல் சென்டர். நாங்கள் ஏஷியா பசிபிக் கல்ச்சரல் சென்டருங்கிறது இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் இன் டக்கோமா. 47 கல்ச்சர்ஸை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதில் ஒன்று இந்தியா. இன்றைக்கி 26வது நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குதுங்க. ஸோ 47 கல்ச்சர்ஸ் சேர்ந்த பீப்புளெலாம் இங்கே அவங்களுடைய நாட்டு எல்லா விதமான பொருட்கள், கலை பொருட்கள் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை தவிர டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே நடக்குதுங்க. ஸோ நம்ம இந்தியாவை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார் கலைக்குழுவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இதுதான் அவங்க போட்ட புக்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த இயர் ஹைலைட் பண்ணுறது தைவான் கண்ட்ரி அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இந்தியாவை ஹைலைட் பண்ணுவோம். இந்தியா இஸ் அ தீம் நெக்ஸ்ட் இயர் அவுட் ஆஃப் 47 கல்ச்சர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட இருக்கிறது ஜெயக்குமார். இவர் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார் கலைக்குழு. நன்றி லதா, நன்றி. இது ஸ்டாரோட ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இன்னும் கிராண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்டார் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுது. Today we will be presenting Star Kalaikulu, who will be presenting folk dances, traditional percussions, martial arts from Tamil Nadu, India. Give Star Kalaikulu a big round of applause. We are going to begin with a percussion performance called Parai.
உலகெங்கும் 600 மில்லியன் மக்கள் ஒரு விளையாட்டில் இருக்காங்க. இது தோராயமாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட விளையாட்டுக்கு என்னங்க பேர்? அதுக்கு பலவிதமான பெயர்கள் சொல்கிறாங்க. 600 மில்லியன் மக்கள் 6ஆம் நூற்றாண்டில் நம்ம மண்ணில் தொடங்கிய விளையாட்டு எப்படி பதிவுகள் இருக்குது. இந்த விளையாட்டுக்கு என்ன பேர்? செங்களம்னு சொல்கிறாங்க, ஆனை கூப்புன்னு சொல்கிறாங்க, வல்லாட்டம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க? சதுரங்கம் கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி, ஓகே. இப்போ மற்ற நாடுகளில் இங்கேருந்தாங்க மற்ற நாடுகளுக்கு மங்கோலியா வழியாக போயிருக்கு, துருக்கி வழியாக போயிருக்கு, பல இடங்களில் உலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்குது. அப்போ சியாங்கின்னு சொல்லிட்டு சீனாலையும், சோகின்ட்டு ஜப்பான்லேயும், புத்தசெல் என்று நேபாளத்திலையும் ஒரு சில நாடுகளில் சொல்லதை மட்டும் நாம் இப்போ சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. இந்த விளையாட்டில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா 1780 தான் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த எல்லாருமே சொல்லுவோம் சிப்பாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சிப்பாய் வந்து 2 மூவ் போகலாம். முதல்ல ஒரு கட்டம் தான் போவாங்க, அப்புறம் 2 மூவ். அப்புறம் இந்த விளையாட்டினுடைய பலகையினுடைய அமைப்பு 2 வண்ணங்கள் இருக்கலாம் அப்படின்றது வந்து பிற்காலத்தில் வந்தது. ஒரு 100 அதாவது 1280க்கு பிறகு ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது ஒவ்வொரு பழக்கத்தினால கொண்டு வந்தாங்க. இந்த விளையாட்டினுடைய வேகம் அதிகமாக அவர்களுடைய அறிவாற்றல், நினைவாற்றல், அதாவது இது ஒரு அறிவியல் பூர்வமான போர் முறை விளையாட்டு என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் அந்த சதுரங்க போட்டி நடந்தப்போ உலகமே பார்த்து மகிழ்ந்தது. ரொமானியாவில் 2022 செப்டம்பர் அப்படின்றது சொல்கிறேன், அதாவது என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை. அங்கே ஒரு பெண், அவங்களுக்கு வந்து அளவுக்கு ரேட்டிங்லாம் இல்லைங்க, அண்டர் 14, அங்கே போய் உட்கார்றாங்க. முதல் கேமில் அவங்க தோல்வி. சரிங்களா? அடுத்தது தொடர்ந்து 6 முறை யாரை வெற்றி பெற்றாங்க? உலக அரங்கில் முன்னணி வீராங்கனைகளை வெற்றி பெற்றாங்க. தொடர்ந்து 6 முறை. அந்த 6 முறை வென்ற உடனே உலக அரங்கில் அவங்களுடைய ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தர வரிசைன்னு சொல்லுவோம், அது வந்து 286 நிலைகள் உயர்ந்திருக்காங்க. அப்படி உயர்வான பல விருதுகளை தொடர்ந்து பெற்று வருகின்றாங்க. இன்றைக்கி உலக அரங்கில் வேர்ல்டு அமெச்சூர் செஸ் அந்த பிரிவில் அவங்க 7வது இடத்துல இருக்காங்க. ஆசியாவில் அதே பிரிவில் அவங்க வந்து 4வது இடத்துல இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம யாரை பற்றி என்ன பேசுகிறோம் அப்படின்னா தோஹா, கத்தார். அங்கே வந்து அமுல்யா குரு பிரசாத். தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வணக்கம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். அமுல்யா, உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம், உங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் சொல்ல முடியுமா? என் அப்பா பேர் குரு பிரசாத் தசரதன், அம்மா ஜெயந்தி குரு பிரசாத். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவ பேர் அனன்யா. அப்பா வந்து ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் 10ஆம் கிளாஸ் DMIS தோஹா மாடர்ன் இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறேன். உங்களுடைய ஸ்கூலில் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வெளியூர்லாம் போனால் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? என் ஸ்கூல் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என் டீச்சர்ஸும் கிளாஸ்மேட்ஸும் ஏதோ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணான்னா இல்லைன்னா ஏதோ நோட்ஸ்னால் என் கிளாஸ்மேட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸ்கூல்லேயும் நிறையா சப்போர்ட் காமிக்கிறாங்க. எனக்கு நிறையா டோர்னமெண்ட்ஸில் ஸ்கூல்லேருந்து பெர்மிஷன் வேணும், அதுக்காக அங்கே ஸ்பெஷல் கிளாஸஸும் எனக்கு எடுப்பாங்க. என் ஸ்கூல்லேயும் எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் 9th grade இருந்தப்போ இந்த ட்ராஃபி கொடுத்தாங்க. டோர்னமெண்ட்டுக்கு எந்தெந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? டோர்னமெண்ட்காக நிறையா பிளேசஸ்க்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் என் ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ் விளையாடுவேன். அப்புறம் இந்தியா நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ், சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவில் விளையாடுவேன். டெல்லி, பஞ்சாப், ஜார்க்கண்ட் அது மாதிரி. இன்டர்நேஷ்னலாக ஏஷியாவில் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அப்புறம் யூரோப்பில் ஸ்பெயின், ரொமேனியா, அப்புறம் மால்டா, where some of my most prominent tournaments were played. அப்புறம் மெக்சிகோலேயும் விளையாடினேன். நீங்கள் என்னென்ன டைட்டில்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் நிறைய டைட்டில்ஸ் ஜெயிச்சிருக்கேன். லோக்கலாக, ஸ்டேட் லெவல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல். அப்புறம் ஸ்டேட் லெவலில் நான் அண்டர் 14 ஃபர்ஸ்டில் வந்தேன், ரேப்பிட்.
நேஷனலில் இது செஸ் பீஸ் வந்து கிங், அது நான் 3வது பரிசு. அண்டர் 1700 விமென்ஸ் நேஷ்னல் சங்ரூர் பஞ்சாபில் வாங்கினேன். அப்புறம் இன்டர்நேஷ்னலில் இது ப்ளூ ட்ராஃபி வந்து மால்டாவில் அண்டர் 1700 விமென் இன் வேர்ல்ட் லெவல் 3வது பரிசு. And this glass trophy is from Tashkent, Uzbekistan, where I got my WCM title. அதில் தான் ஏஷியன் ஸ்கூல்ஸ். இப்போ ஏஷியன் லெவல்லே விளையாடி இருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் விளையாடி இருக்கேன், வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அப்படி கஷ்டமாக இருந்ததா அது விளையாடும்போது? எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஏஷியன் லெவல் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏஷியன் லெவலில் நிறைய பேர் இங்கே வருவாங்க, அப்புறம் தான் ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கும். ஆனால் வேர்ல்ட் லெவலில் ஸ்ட்ரென்த் கம்மி, ஆனால் டஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால எனக்கு ஏஷியன் லெவல் டஃப்பாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துமே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய நல்லா இருக்குது. செஸ்ஸில் இன்னும் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? செஸ்ஸில் இன்னும் சாதிக்கணும்னா இப்போது நான் ஃபர்ஸ்ட் 2000 ரேட்டிங் எடுக்கணும், அப்புறம் நான் WGM ஆகணும். அதுக்கு மேலே மேபி நான் ஐஎம்க்கு போய் ஓப்பனில் போய் விளையாடுவேன். இவ்வளவு சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து மொத்த உலகமும் உங்களை பார்க்குற மாதிரி, அவங்களெல்லாம் ஈர்க்கிற மாதிரி ஒரு தமிழ் பெண்ணாக நீங்கள் வளர்ந்ததுக்கு பாராட்டுக்கள் அமுல்யா. சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இவ்வளவு செஸ்ஸில் ஆர்வம் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? செஸ்ஸில் ஆர்வம்னா நான் 6 வயசு இருக்கும்போது என் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட சில்ட்ரன் செஸ் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் தான் என் அப்பா அம்மாவுக்கு என்னையும் செஸ் கிளாஸு சேர்த்து விட்டுணுன்னு ஐடியா வந்துடுச்சு. அப்புறம் தான் நான் செஸ் கிளாஸ் ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணுறப்போ நான் நினச்சேன், சரி இதையும் கீபோர்ட் கிளாஸ் மாதிரி போய் அட்டென்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் கிளாஸில் உட்காரும்போது தான் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அப்புறம் அவங்களோட முகம் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்த முகத்தில். அப்புறம் தான் எனக்கு தெரியுது செஸ் வந்து ஒரு ரொம்ப டீப்னு ஸ்போர்ட்க்கு சொல்லலாம். நிறையா வேஸ் ஆஃப் பிளேயிங் இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த ஸ்போர்ட்க்கு ஆர்வம் வந்துச்சு. உங்களுக்கு யார் இந்த செஸ் போட்டிக்கெலாம் சொல்லித்தராங்க? யார் உங்களோட கைடு? எனக்கு நிறைய கைட்ஸ் இருக்காங்க. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஜெஸ் ஜோசப் சார். எனக்கு 8 வருஷத்துக்கு அவர் தான் செஸ் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் சென்னையில் மிஸ்டர் ராஜாராமன் சாரும் மிஸ்டர் வினோத், அண்ட் கர்நாடகாலேருந்து மிஸ்டர் நாவல்கஞ்ச் சார் ஒரு எண்ணம். இப்போது ரீசெண்டாக நான் ஹைதராபாத்லேருந்து செஸ் கற்றுக்கிறேன். உன்னை வந்து செஸ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை நீ படிக்கணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களா? என் பேரண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அப்பா வந்து படிப்பு விட்டுட்டு வெறும் செஸ்ஸு பார்த்துக்கோ, ஆனால் அம்மா வந்து படிப்பு ஃபோக்கஸ் பண்ணு, செஸ்ஸு ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணோம். ஆனால் இப்போது அப்பா அம்மா என் மேலே அவ்வளோ ஃபேத் இருக்குது. அதனால ரெண்டுத்துமே என்னை பேலன்ஸ் பண்ண முடியும், ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அனுபவம் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்களேன். இன்ட்ரெஸ்டிங்காக இவெண்ட்னா நான் ரொமேனியா தான் சொல்லுவேன். ஏன்னா ரொமேனியாவில் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஆனால் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக 6 ரவுண்ட்ஸ் வின் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருந்தேன். ஸோ அப்போது நான் 1-7 ரொம்ப லோ ரேட்டட் பிளேயர். நான் அந்த 6 ரவுண்ட்ஸ் விளையாடும் போது நான் ஹையர் ரேட்டட் 1-8, 1-9, 2000 கூட பிளேயர்ஸ் விளையாடும் போது அப்போ தான் நான் 256 ரேட்டிங் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக என் ஸ்ட்ரீக்கில் மால்டாவில்
இன்னொரு 160 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். அதனால் நான் 1278லேருந்து 1699க்கு ஜம்ப் பண்ணேன். அதில் என் லைஃப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஏன்னா அப்போ தான் தெரியுது நான் இன்னும் மேலே போக முடியும், இன்னும் ஸ்ட்ரைவ் பண்ணலாம், இன்னும் ஹார்டு ஒர்க் பண்ணலான்னு. செஸ் தவிர வேற எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? செஸ் தவிர எனக்கு ஃபில்மிங்லேயும் கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஸ்விம்மிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் 6 வருஷத்துக்கு ஸ்விம்மிங் போனேன். அப்புறம் நான் வரைவேன் ட்ராயிங்ஸு, நான் ஃபோட்டோகிராஃபியும், அப்புறம் நான் கர்நாடிக் மியூசிக்லேயும் பாடுவேன், சினிமேட்டிக். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அமல்யா, நீங்கள் ஒரு சிங்கராகவும் இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உலக செஸ் சாம்பியன்ஸ் யாரையாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? நான் விஸ்வநாதன் ஆனந்த் சாரை மீட் பண்ணியிருக்கேன் எங்கள் 2017 கத்தார் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டில். மேக்னஸ் கால்சனையும், அப்புறம் விஜித் குஜராத்தி, குகேஷ், அப்புறம் அரவிந்த் சிதம்பரம், நிறைய பிளேயர்ஸ். அதுவும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ்லேயும் ஐஎம்ஸும் டபிள்யூஜிஎம்ஸ் டபிள்யூஐஎம்ஸ் நிறைய பேருங்க மீட் பண்ணியிருக்கேன். ஒரு சாதனை பண்ண ஒரு தமிழ் பெண், நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது மோட்டிவேட்டிங்காக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்ல மாட்டேன், யூத்துக்கு மட்டும் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் வந்து நார்மலாக சொல்லுவோம் லாஸா வின்னா, அது வந்து ரிசல்ட் மட்டும். ஆனால் அது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவோம். அதனால் ரிசல்ட் விட்டுட்டு நம்ம ஃப்யூச்சர் பற்றி நினச்சி போய் ஒர்க் பண்ணோம். அதுவும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஒரு ஃபெயிலியருக்கு இன்னொரு ஃபெயிலியர் வந்து அதுதான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி நானும் சொல்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுவும் ரிசல்ட்லேருந்து டிட்டாச் பண்ணணும். இவ்வளவு பேரும் புகழும் பெற்றிருக்கின்ற அமுல்யா அவர்கள் இன்னும் புகழின் உச்சிக்கே செல்வார்கள் அப்படிங்கிறதுல ஒரு துளி ஐயம் கூட எனக்கு இல்லைங்க. அவங்க நன்றாக வளர்ந்து எல்லா சாதனைகளையும் படைத்து பெற்றோர்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, உங்களுடைய நேரத்திற்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நேர்காணலுக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. டிடி தமிழ் வழங்கிய தமிழ் பாலம் நிகழ்ச்சியை நீங்கள் மகிழ்ந்து கண்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுடைய இடங்களிலே நீங்கள் நடத்துகின்ற அருமையான நிகழ்ச்சி பதிவுகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள். அதற்காகத்தான் திரையில் இதோ ஒரு மின்னஞ்சல் முகவரி வழங்கப்பட்டுள்ளது. இந்த மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள். மீண்டும் நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று சொல்கின்ற அதே வேளையில் இப்படிப்பட்ட பதிவுகளை வழங்குகின்ற உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உங்களை பாராட்டி மகிழ்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.